ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம அவுட்டர் ஜாயின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் ஜாயின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செல்ஃப் ஜாயின்னா என்ன அப்படின்னா, ஒரே டேபிளில் எனக்கு வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. அந்த டேபிளில் இருக்க டேட்டாஸையே நான் கம்பைன் பண்ணி அதில் இருக்க ரிசல்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா அது செல்ஃப் ஜாயின் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எந்தெந்த காலம் எடுக்க போகிறோமோ அந்த காலம் நேம்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். ஃப்ரம் கிளாஸ் இருக்கணும். ஃப்ரம் கிளாஸில் நம்ம எந்த டேபிள் கொடுக்க போகிறோமோ அந்த டேபிள் இருக்கணும். செல்ஃப் ஜாயினுக்கு வந்து நடுவில் வந்து நம்ம ஜாயின் போடுவோம். செல்ஃப் ஜாயின் கொடுக்க மாட்டோம், வெறும் ஜாயின் போடுவோம். நம்ம போட்டு இந்த நம்ம எப்போ எல்லாம் இங்கே வேர்டிங்ஸில் கொடுக்குறோமோ ஜாயினோ இல்லை ஃபுல் லெஃப்ட் ரோட் ஜாயினோ இல்லை ரைட் ஜாயினோ எந்த ஜாயினை நம்ம கொடுத்தாலும் இந்த இடத்துல ஆன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல கம்மா கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வேறுன்ற கண்டிஷன் கொடுக்கணும். நீங்கள் அது மாதிரி இங்கே வேர்டிங்ஸில் எழுதினீங்கன்னா இந்த இடத்துல ஆன்ன்ற கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஆன்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு எந்தெந்த டேபிளில் எந்தெந்த காலம் வந்து மேட்சிங்காக இருக்குது அப்படின்ற அந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்குது. ஒரு எம்ப்ளாயி டேபிள் ஒன்று இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ். ஓகேவா? அதாவது ஸ்டீஃபன் கிங் அப்படின்றவங்க, அவங்களோட மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. ஸோ இவங்க தான் ஒரு ஹெட்டு. ஓகேவா? நீனா அப்படின்றவங்களுக்கு மேனேஜர் பார்த்தீங்கன்னா 100ன்றது எம்ப்ளாயி ஐடி யார்? ஸ்டீஃபன். ஸோ அப்போ நீனாக்கு ஸ்டீஃபன்றவங்க தான் மேனேஜர். ஓகேவா? ஸோ அது மாதிரி லெக்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ லெக்ஸோட மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா? ஸோ இந்த 100ன்றது யார் அப்படின்னா ஸ்டீஃபன். ஸோ நீனா, லெக்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேனேஜர் வந்து ஸ்டீஃபன். இந்த அலெக்சாண்டர்ன்றவருக்கு வந்து மேனேஜர் வந்து 102ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த லெக்ஸ்ன்றவர் தான் மேனேஜர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி, ஸோ இந்த நேமுக்கு யார் மேனேஜர், அவங்க நேம் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். இங்கெல்லாம் ஐடியா இருக்குது, நம்ம நேம் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செல்ஃப் ஜாயினோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நேம் கம்மா இந்த எம்ப்ளாயீஸ் இந்த மேனேஜரோட ஃபர்ஸ்ட் நேமும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேமும் எடுத்துக்கலாம், மேனேஜரோட ஃபர்ஸ்ட் நேமும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நேம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் கிளாஸில் நம்ம வந்து டேபிள் வந்து ஜாயின் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வச்சுருப்போம், இன்னொரு டேபிள் வந்து வேற ஒரு டேபிள் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கிளாஸில் ரெண்டுமே ஒரே டேபிள், அதாவது எம்ப்ளாயீஸ்ன்ற ஒரே டேபிள் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதான் செல்ஃப் ஜாயின் சொல்லுவாங்க. அதாவது டேபிள் 1ம் எம்ப்ளாயீஸ் தான் இருக்கும், அது மாதிரி டேபிள் 2ம் வந்து எம்ப்ளாயீஸ் தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இதுக்கு வந்து E1 அப்படின்ற ஒரு எம்ப்ளாயீஸ் டேபிள் வச்சுக்கலாம். இதோட நேம் வந்து E2 அப்படின்ற ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் கொடுப்போம்? ஜாயின் அப்படின்னு நம்ம கண்டிஷன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஜாயின்ன்ற கீவேர்டு கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம எப்போல்லாம் இங்கே ஜாயின் அப்படின்னா கீவேர்டு கொடுக்குறோமோ நம்ம என்ன கொடுக்கணும்? இங்கே ஆன்ன்ற அந்த கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ ஆன் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஆன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சொல்லணும் இது மாதிரி E1ல இருக்க எம்ப்ளாயியோ இல்லை E1ல இருக்க மேனேஜரோ யாரோ எனக்கு வந்து இந்த E2ல இருக்க மேனேஜரோ டிபார்ட்மெண்ட்டோ எனக்கு சேம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு E1 டாட் எனக்கு இந்த E1ல இருக்க மேனேஜர். ஓகேவா? அதாவது இந்த மேனேஜர் ஐடி. ஓகேவா? எனக்கு E1 டாட் என்று இருக்க மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு எனக்கு E2ல இருக்க எம்ப்ளாயி ஐடியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது இந்த மேனேஜர் ஐடி வந்து இந்த எம்ப்ளாயி ஐடியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால E2 டாட் எம்ப்ளாயி ஐடி. ஸோ E1 எனக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த மேனேஜர் E1ல இருக்க மேனேஜர் ஐடி வந்து E2ன்னு இருக்க இந்த டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதில் ஃபஸ்ட் நேம் பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒரே டேபிளில் இருக்க ஃபஸ்ட் நேம் இருக்கனால நம்மளுக்கு இது கொரியை ரன் பண்ணால் நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சொல்லணும் இது வந்து எந்த டேபிள்லேருந்து ஃபஸ்ட் நேம் வருது, இது எந்த டேபிள்லேருந்து ஃபஸ்ட் நேம் வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம இது வேணால் சொல்லலாம், இது வந்து E1 டேபிள்லேருந்து ஃபஸ்ட் நேம் எடுத்துக்கலாம், இது வந்து E2 டேபிள்லேருந்து ஃபஸ்ட் நேம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. நம்ம இதில் வந்து அலியாஸ் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒர்க்கர்னு அப்படி கொடுத்துக்கலாம். இது வந்து ஒர்க்கரு, இது வந்து மேனேஜர். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது மாதிரி நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்து இது ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நேம் வந்துடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீனாக்கு வந்து
ஸ்டீஃபன் சொல்கிறவர் தான் நம்மளுக்கு வந்து மேனேஜராக இருந்தார். ஸோ நீனா எங்கே இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்களுக்கு மேனேஜர் ஸ்டீஃபன் வந்திருக்காரா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம இதை. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ எங்கே நீனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள், நீனாக்கு வந்து ஸ்டீஃபன்றவர் தான் மேனேஜராக இருக்கார். ஓகேவா, நீனாக்கு வந்து ஸ்டீஃபன்ற ஒருத்தர் மேனேஜராக இருக்கார். நீனாக்கு வந்து ஸ்டீஃபன்ற மேனேஜர், அது மாதிரி லெக்ஸுக்கு வந்து ஸ்டீஃபன் மேனேஜராக இருக்கார். அலெக்சாண்டருக்கு வந்து லெக்ஸ்ன்றவர் மேனேஜராக இருக்கார். ஓகேவா, நம்ம இதெல்லாம் செக் பண்ணிடலாம். அது மாதிரி லெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன்றவர் மேனேஜராக இருக்கார். லெக்ஸுக்கு வந்து ஸ்டீஃபன்றவர் மேனேஜராக இருக்கார். அலெக்சாண்டர் அப்படின்றவருக்கு வந்து லெக்ஸ் தான் மேனேஜராக இருக்கும். ஓகேவா, ஸோ அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து லெக்ஸ்ன்ற ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தருக்கு வந்து டென்ன்றவர் மேனேஜராக இருக்கார். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது ஒரே டேபிளில் ஒரு எம்ப்ளாயி இதுவும் இருக்குது, ப்ளஸ் அவங்க மேனேஜர்ஸும் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டேட்டா எடுக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அந்த ஒரே டேபிளில் தான் இருக்குது, வேறு எங்கே டேபிளும் இல்லை. ஸோ அந்த டேபிளை நம்ம 2 வாட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பேர் செல்ஃப் ஜாயின் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ப்ராக்டிக்கலில் நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஆனால் சில டைம்ஸ் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து செல்ஃப் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்வன்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.